ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 4 or 5 வீடியோஸ் வந்து இங்கிலீஷில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் நீங்கள் வந்து தமிழ்லேயே போஸ்ட் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால அகெயின் ஐம் பேக் டு தமிழ். ஸோ இப்போது இதில் எதை பற்றி பேச போகிறோம்னா ஆப்டிடியூட் டெஸ்ட். இதுதான் வந்து ரைட் டைம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 8th செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறோம் அண்ட் டிகிரி வாங்க போகிறோம், மார்க் ஷீட் வாங்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வந்து ஜாப். ஸோ நிறைய காலேஜஸ், Tier 1 காலேஜஸ், Tier 3 காலேஜஸ் நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ Tier 1 காலேஜஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7th செமஸ்டர்லேயே வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதை நீங்கள் ஒரு Tier 2 Tier 3 காலேஜஸாக இருந்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் செல் வந்து ஒரு 8th செமஸ்டரில் தான் வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு நிறைய கம்பெனிஸை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ எந்த நீங்கள் சுச்சுவேஷனில் இருந்தாலுமே இப்போலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதே வந்து இந்த பர்டிகுலர் ரவுண்டுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் இன்னுமே வந்து சில பேர் வந்து அவேர்னஸ் தெரிஞ்சும் லேசினஸ்னால இன்னும் அவங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. பட் யூ டோன்ட் வரி கைஸ், இன்னுமே உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 30 days ஒரு 60 days டெடிக்கேட்டடாக டைம் கொடுத்து பாருங்கள். டைம் கொடுத்து நீங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் வந்து ஜாப் எடுக்க முடியும். நீங்கள் டிகிரி முடித்த உடனே உங்கள் கையில் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட ஆஃபர் லெட்டர் இருக்கும். பட் டோன்ட் வரி கைஸ். ஸோ ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் பிரியா. எனக்கு வந்து ஒரு 4 இயர்ஸாக வந்து ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல், ஹிட் தி பெல் ஐகான், யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன். அண்ட் உங்களுக்கு வந்து எந்த டாப்பிக்லையாச்சும் டவுட் இருக்குது, எதை பற்றியாச்சும் பேசணும்னா கூட கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள். நான் ஐ போஸ்ட் டெடிகேட்டிவ் வீடியோ ஆன் தட். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், நான் வந்து லாஸ்ட் மினிட்ல இருக்கேன் சிஸ்டர், நான் எப்படி வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆப்டிடியூட் ரவுண்ட் அப்படின்னா அது வந்து எத்தனை செக்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குவான்டிடேட்டிவ் ரவுண்ட், அண்ட் செகண்ட் ஒன் வந்து லாஜிக்கல் டெஸ்ட், அண்ட் தேர்ட் ஒன் வந்து வெர்பல் எபிலிட்டி. ஸோ இந்த 3 ரவுண்ட் இருக்குது. ஸோ இந்த 3 டாபிக் ஏன் வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 டெஸ்ட்டை யூஸ் பண்ணி தான், 3 செக்ஷனோட டெஸ்ட் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எப்படி இருக்குது, நம்மளோட லாஜிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அனலிட்டிக்கல் ஸ்கில், இது எல்லாத்தையுமே வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பர்டிகுலர் ரவுண்டே நமக்கு வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நான் ஏன் டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னேன்னா, நமக்கு வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் ஆர் பிளென்டி ஆஃப் டாபிக்ஸ் இருக்குது. அது பிளென்டி ஆஃப் டாபிக்ஸில் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வ் பண்ண முடிஞ்சாலும் நம்ம அந்த பர்டிகுலர் டைம்குள்ளார 1 கொஷனுக்கு 1 minute அந்த 60 செகண்ட்ஸ்குள்ளார நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியுதா, ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதா, அதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது டைம் மேனேஜ்மெண்ட். அண்ட் செகண்ட் என்னென்னா லாஜிக்கல் திங்கிங். இதில் வந்து லாஜிக்கல் செக்ஷன்ஸ் இருக்குது, பிளட் ரிலேஷன்ஸ், கோடிங் அண்ட் டிகோடிங். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியுதா, நம்மளால் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியுதா, ப்ராக்டிக்கல் திங்கிங் இருக்கா. ஸோ இதனால தான் வந்து இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாம் ஃப்ரெஷர்ஸ் ஃபஸ்ட் வந்து இதை புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன தான் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, எனக்கு வந்து நிறைய டொமைனில் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய டாபிக்ஸை நான் வந்து ப்ராக்டிக்கலாக ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அப்படி இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு ஜாப் எடுக்கணும்னா இதுதான் வந்து என்ட்ரி லெவல் டெஸ்ட். நீங்கள் என்னதான் வந்து டெக்னிக்கல் சைடில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ரவுண்டில் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் நீங்கள் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதுலேயுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்து டெக்னிக்கல் கொஷின்ஸ் அதுக்கு போயிடுறாங்க, குரூப் டிஸ்கஷன்ஸ், இந்த மாதிரி ரவுண்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட்டுடுறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செக்ஷன் வைஸ் வந்து நீங்கள் வந்து வெயிட்டேஜ் கொடுங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து சேம் மார்க் வெயிட்டேஜ் கிடையாது, ஸ்கோரிங் பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகலாம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அது போட்டிங்கன்னா அதில் எத்தனை டாபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து லிஸ்ட் ஆகும். அது எல்லாமே நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 25+ 30+ டாபிக்ஸ் இருந்ததுன்னா அதில் வந்து எத்தனை டாபிக்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதை ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை சூஸ் பண்ணுங்கள். அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட், இஃப் யூ டேக் செகண்ட் செக்ஷன், அதாவது லாஜிக்கல், அதுலேயுமே வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது, 50+ டாபிக்ஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை சூஸ் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் கொஷினை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் நம்பர் 1. அண்ட் செகண்ட் என்னென்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் டே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எஸ்டர்டே வந்து ஒரு பர்சன்டேஜ் டாபிக் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க.
அதே நீங்கள் வந்து இன்றைக்கும் வந்து அந்த டாப்பிக்கோட ஃபார்முலாஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மறக்காமல் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நீங்களே ஒரு ரேண்டமாக ஒரு ப்ராப்ளமை சூஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ண பாருங்கள். ஸோ சூஸ் பண்ணி சால்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி உங்களோட கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். உங்களால் சால்வ் பண்ண முடியுதுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். சால்வ் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் கோ பேக் டு தி சேம் டாபிக், அகெயின் கோ த்ரூ த சேம் ஃபார்முலாஸ், என்ன மாதிரி அவங்க லாஜிக்கல் யூஸ் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணுறாங்க, அதோட பேட்டர்ன்ஸ் என்ன, எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ தட் யூ கான்ட் ஃபர்கெட் த பர்டிகுலர் ஃபார்முலாஸ், ரைட்? அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் கம்பெனியை வந்து டார்கெட் பண்ணுறீங்க. லெட்ஸே நீங்கள் வந்து டிசிஎஸை டார்கெட் பண்ணுறீங்க, அசென்ச்சரை டார்கெட் பண்ணுறீங்கன்னா கோ டு Geek for Geeks. ஸோ Geek for Geeksல அந்த பர்டிகுலர் கம்பெனி எந்த டாபிக்ஸை டார்கெட் பண்ணுறாங்க அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த டாபிக்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் வந்து சால்வ் பண்ண பார்க்கலாம். அண்ட் அதுலேயுமே வந்து ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட்டி லெவல் சொல்லிட்டு அந்த 3 லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈஸி ப்ராப்ளம்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் ஸ்லோலி கோ டு தி மீடியம் செக்ஷன்ஸ் அண்ட் தேர்ட்லி வந்து டிஃபிகல்ட்டி லெவல். அண்ட் ஃபர்ஸ்ட் 2 செக்ஷனை வந்து நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்லையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தரோவாயிட்டிங்கன்னா இந்த டிஃபிகல்ட்டி லெவலில் உங்களுக்கு வந்து 1-2 தான் மாட்டோம் அந்த நீங்கள் வந்து கொஷின் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது. ஸோ அந்த ரவுண்டை வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன்லேயும் விடலாம், ஆர் எல்ஸ் உங்களோட சென்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். when I say sense, அதாவது ஜஸ்ட் காமன் சென்ஸ். நீங்கள் அந்த டிஃபிகல்ட்டி கொஷினை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, இந்த சேம் கொஷினை ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் எப்படி வந்து எந்த ஒரு பென் ஒரு பேப்பர் இல்லாமல் எப்படி வந்து நீங்கள் ஒரு மைண்டுக்குள்ளார கம்ப்யூட் பண்ணுவீங்களோ த சேம் ஃபார்முலா வந்து இதுலேயுமே வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதை நீங்கள் கம்ப்யூட் பண்ணும்போது ஒரு மேனிப்புலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, ஒரு பர்சன்டேஜ் வரும்ல, ஒரு நம்பர் வரும்ல, அந்த நம்பர் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்து நீங்கள் அதை மேட்ச் பண்ணி அந்த ஆப்ஷனையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண ஆன்சர் ஆப்ஷனில் இல்லைன்னு நினைக்கிறத விட இந்த மாதிரியும் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு ஓகே இது சிம்பிளான ப்ராப்ளம் தானே அப்படி சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் இன்டர்வியூவில் உட்காரும்போது அந்த டைமில் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. நான் என்ன சொல்வேன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிறது ஒரு ஓல்ட் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும், இருக்கவே இருக்குது ஆர்எஸ் அகர்வால் புக்கு. ஸோ அதில் வந்து டாபிக் வைஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் எல்லாமே டாபிக்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கொஷின்ஸ்லாம் இருக்கும், லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும் லாஸ்ட் பேஜில். நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் சொல்யூஷனும் இருக்கும், நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஓல்ட் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும், பட் திஸ் இஸ் வெரி எஃபெக்டிவ். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி கம்பெனியை பேஸ் பண்ணியும் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதையும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் ஒன் வந்து நிறைய பிளென்டி ஆஃப் சேனல்ஸ் டியூட்டோரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களால் வந்து இந்த பர்டிகுலர் ரவுண்டை கிராக் பண்ண முடியும். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு மேக் திஸ் வீடியோ நினச்சேன். அதனால தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டாபிக்ஸ் பற்றி பேசணும், டொமைனை பற்றி பேசணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து காமெண்ட் பண்ணுங்க. I'll make a video on that. So thank you so much friends. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. So I'll make you on this next video.